ஒரு சைட்ல போய் இப்போ நீங்க ஆன் பேஜ்ல எவ்வளவு கீவேர்ட் யூஸ் இருக்கு 500 வேர்ட்ஸ் ஒரு 2 டைம்ஸ் ஆவரேஜ். ஆனா நீங்க பேக்லிங்க் எடுக்கும் போது நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் நீங்க சொந்த வீட்டுல நீங்க நோக்கி ரெடி பண்ணலாம். காலேஜ் வரை கொண்டு போக முடியுமா? அதே மாதிரி தான் பேக்லிங்க்ன்றது வந்து ஆஃப் பேஜ் ஆக்டிவிட்டின்றது வந்து அதர் வெப்சைட்ஸ்லாம் பார்த்துருக்கு. அதுல லிமிட்டடாக ஸோ ஆர்டிக்கல் ஒரு 2500 வேர்டு இருக்கோம்னா 2 இல்ல மேக்சிமம் 3 அவ்வளவுதான் எடுக்கும். 2ஓட எடுத்தீங்கன்னா that is good. ஏன் 3 நான் சொல்றேன்னா நான் 2ஓட ஸ்டாப் பண்ணிடுங்க மேக்சிமம். பட் ஆர்டிக்கல் ரொம்ப லென்த்தியா இருக்குது அப்படின்னா ஒரு 3 வரைக்கும் நீங்க மேக்சிமம் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் 30% ஒரு தடவை மென்ஷன் பண்ணலாம். செகண்ட் 30% 60% மென்ஷன் பண்ணலாம். இதுவும் வேண்டாம். ஏன்னா ஒரு சில ரீடர்ஸ் இது வரைக்கும் வந்துட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இது வரைக்கும் வந்துட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இது வரைக்கும் அவங்களுக்கு ஓகே. இப்போ நான் ஒரு ஆர்டிகல் ஒரு இதில் போஸ்ட் பண்ணேன். there are different types of submissions. பேக்லிங்க் எடுக்கிறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ். அது உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் சப்மிஷன் அந்த டீட்டெயிலாக பார்ப்போம். நான் வந்து ஒரு வெப்சைட்ல போய் ஒரு போஸ்ட் பண்றோம். சரி இங்க medium.com ஒரு வெப்சைட் இருக்கு. medium.com is actually article submission அதுக்காகவே வெப்சைட்ஸ் இருக்கும். நான் கொடுக்குற 13 ஆக்டிவிட்டியும் அதுக்காகவே வெப்சைட்ஸ் இருக்கும். அதுல போய் நீங்க அந்த ஆக்டிவிட்டி பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ஆக்டிவிட்டிஸ் தான். ஆனா கொஞ்சம் போங்க. இப்போ medium.com ஒரு வெப்சைட் இருக்கு. இதுல நீங்க போய் ஒரு லாகின் இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு ஆர்டிகல் ரெடி பண்ணிக்கணும். நம்ம அந்த கான்டென்ட் ரைட்டிங் செஷன்ல பார்த்தோம். I'm space or somewhere humanize பண்ணலாம். because there is அது ட்ரெஷர் ஆர்டிகல் ரெடி பண்ணி வச்சு அதை எடுத்து கொண்டு போய் இங்க நீங்க போஸ்ட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 don't miss pubs in கோயம்புத்தூர். அப்படியா நான் வந்து என்ன மாதிரியான வெப்சைட் வச்சிருக்கோம் இந்த ஆர்டிகல் போடணும்னா இதை வந்து எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ஒர்க் போட முடியும். பம்புக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? அப்ப நான் என்ன பண்ணணும்? ஒண்ணு என்னோட போர்ட்டல் வச்சிருக்கணும். இல்லைன்னா அந்த பம்புக்கு பக்கத்துல என் போர்ட்டல் இருக்கணும். ஏதோ இப்ப நான் அந்த மாதிரி வெப்சைட் வச்சிருக்கேன். சரியா? இப்ப நான் இங்க ஆர்டிகல் போடுறேன் 10 பம்பு அப்படின்ட்டு. ஸோ மேல நான் வந்து மென்ஷன் பண்றேன். இந்த மாதிரி பப்ஸ் வந்து கோயம்புத்தூர்ல நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு வந்து பப்ஸ்ல என்ஜாய் பண்ணணும்னா வந்து விஜய் லான்சா பக்கத்துல இருக்கிற 10 பப்னு சொல்றேன். மேலதான் விஜய் லான்சா இதுதான் என்னோட சைட். விஜய் லான்சா இதுதான் வெப்சைட் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்புறம் 10% உள்ளேயே உங்களோட இது வந்து கீவேர்டு மென்ஷன் ஆகும். அந்த கீவேர்டு வந்து நம்ம ஆன் பேஜ்ல கீவேர்ட் டென்சிட்டின்னு சொல்லுவோம். கீவேர்டுன்னு சொல்லுவோம். இங்க அதை வந்து அன்கர் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். ஆஃப் பேஜ்ல கீவேர்டு நம்ம மென்ஷன் பண்றது சொல்லலாம். அன்கர் டெக்ஸ்ட் கீவேர்ட் நீங்க மென்ஷன் பண்றது ஃபுல்லாக இல்ல கம்மியா தான். ஸோ வி கால் அஸ் ஆங்கர் டெக்ஸ்ட். ஆங்கர்னா நம்ம ஒரு மாதிரி அதாவது ஆர்டிகல்ல அதுதான் நம்மளுடைய டிராஃபிக். அப்புறம் இங்க மேல விஜய் லான்சான்னு சொல்லிட்டு ஒரு மென்ஷன் பண்ணணும். அப்புறம் 10 பக்கம் நான் மென்ஷன் பண்ணி கடைசியில வந்து டு நோ மோர் அபவுட் other pubs அப்படிலாம் வந்து you can enjoy the pub and have a refreshing stay at Vijay Lands. எங்கட pub இருக்கு. ஆனா எங்கட ரூம் நீ அங்க வந்து பார்ட்டி பண்ணிட்டு நேரம் இங்க வந்து ரூம் எடுத்து அப்படின்ற மாதிரி click here to know that 50% offer and deals அப்படி சொல்ற click hereல நீங்க அந்த பேக் சைடு வந்து நீங்க வெப்சைட்டோட லிங்கை பேஸ்ட் பண்ணுங்க. அப்ப இது படிச்சு கீழே ஒரு மாதிரி பாடுறாங்க. சரி இதே பார்ப்போம் அப்படின்ட்டு திருப்பூர் வராங்க. திருப்பூர் வந்து அவன் யோசிப்பான் நைட் 10 மணி வரைக்கும் பார்த்து நான் எடுத்து வண்டிடுவான் பேசாம ஸ்டே பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு அவங்க அப்படி இருக்கணும். கிளிக் பண்ணும்போது எங்க வருவோம் நம்ம வெப்சைட் நம்ம பேஜ் அதாவது விசிட்டரை உங்க பேஜுக்கு டைரக்ட் பண்றது தான் டிராஃபிக்.
அண்ட் பேக்லிங்க் எப்பவுமே இன்னொரு வெப்சைட்ல ஹைப்பர் லிங்கா தான் இருக்கணும், கிளிக்கபிள் லிங்கா தான் இருக்கணும். எக்ஸ்ட்ரா கொடுத்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ நியர் பப்பு ஜிஎல்என்ஸா நியர் பப்புன்னு போட்டு அதில் வர்ற பப்ளிஷ்லேயும் ஒரு பேக்லிங்க் இருக்குது. நீங்க அந்த பப்புக்கு வேணா நீங்க பேக்லிங்க் நம்ம சப்ப ப்ரொமோட் பண்றது நியூ இயர் பார்ட்டி டைம் வருது சரியா, நான் வந்து அந்த பப்பை ப்ரொமோட் பண்ணி போறேன். அதே டைம் தான் வந்து நான் எனக்கு வந்து வருது இல்லை, நான் வந்து என்கிட்ட வாரது என்கிட்ட என்ஜாய் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. நான் எப்படி நியூ இயர் பார்ட்டி பண்ற பசங்க நான் எப்படி அட்ராக்ட் பண்ணேன்? நீ சேஃபா வீட்டுக்கு போகாம டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ், ட்ரிங்க் அண்ட் கம் ஸ்டே ஹியர் தான் சொல்லுவோம். ஸோ என்னோட காம்படிட்டர் வந்து வெரி குரூப் நம்ம இல்லை ஷர்லாக்ஸ் வச்சுக்கோங்க, குரூப் ஃபீல்ஸ்ல ஷர்லாக்ஸ் இது ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க ரூம்ஸ் இல்லை. குரூப் ஃபீல்ஸ் பக்கத்துலயே நான் வந்து வச்சிருக்கேன். நைட்டு 12 மணி காத்துட்டு இருந்தீங்க, யாரும் வேணாங்களா, நாங்க முடிச்சுட்டு நேரம் கேட்கலாம் பக்கத்துலயே இருக்க அவன் பார்க்கும்போது பரவாயில்ல நல்ல டீல் தானே அப்படின்னு. எனக்கு ஷர்லாக்ஸுக்கு நான் காம்படிட்டராக கிடையாது, ஷர்லாக்ஸை வச்சு நான் வாழ்க்கை இருந்த போறேன். இப்ப நான் வந்து இன்டெலெக்ட் பேஜ் வந்து வெப்சைட் வெப் டெவலப்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நான் வந்து டாப் 10 ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சுட்டு போட்டு உங்களுக்கு வெப்சைட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வந்து ஒரு கொடுத்துட்டு போடுவேன். அவங்க போட்டுருக்காங்க டென்டிஸ்டுக்கு வந்து இப்போ வெப்சைட்ஸ் எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு ஆர்டிகல் போச்சு. அது டென்டிஸ்ட் பத்தி நிறைய மென்ஷன் பண்ணி மேலே கீழே உங்களுக்கு ஒரு சிஆர்எம் நான் பண்ணேன், உங்க வெப்சைட் வேணும் மேலே கீழே மட்டும் மென்ஷன் பண்ணுவேன். அப்ப டென்டிஸ்ட்னு சொல்லி தேடுறவங்களுக்கு ஆயிடுச்சு, வெப்சைட் வேணும். ஸோ நீங்க அதான் சொன்னீங்க அந்த கொஸ்டின் இல்லையா, எப்பவுமே இன்ஃபர்மேட்டிவ் இன்டர்னால நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. இப்போ பிளேஸ்மெண்ட் சீசன் ஆரம்பிக்கும். இப்போ டாப் 10 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எம்பிஏ மார்க்கெட்டிங் கிராஜுவேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிருக்கோம். வித் மினிமம் 50,000 salary per month அப்படின்னு மட்டும் நீங்க ஓப்பன் பண்ணுங்க. அது பார்த்து நான் என்ன இந்த ஸ்கில் நோக்கி இருக்கா, நான் வந்து ஒரு இங்கிலீஷ் லேர்னிங் அகாடமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் அகாடமி, உனக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியுமா, அதுதான் வந்து கடைசி பாயிண்ட் போகணும். உனக்கு தெரியலையா என்ன அப்ரோச் பண்ணும், என்னோட 3 நாள் ஒர்க் ஷாப் பண்ணும்போது ஃப்ரீயா இந்த ஃபார்மை கிளிக் பண்ணும் அப்படின்னு சொல்லு. இது கிளிக் பண்ணா நேரம் வச்சுருக்கு, ஃபார்மை கிளிக் பண்ணா லீட் ஆகிடுச்சு. நான் கூப்பிடுவேன் 3 நாள் ஃப்ரீ ஒர்க் ஷாப் கூப்பிடுவேன், 3 நாள் வந்து வேற ஒரு ஒர்க் ஷாப் கொடுப்பேன். அதுக்கப்புறம் 5+ ஆயிருக்கணும். நான் சொல்லுவேன் அட்வான்ஸ் கொடுக்கணும் 20,000. இப்போ தெரிஞ்சதை எப்படி பேக்லிங்க். ஸோ இட் ஷுட் பி ரிலவெண்ட் பாசிங் ரெலவெண்டா. நான் 10 காம்படிஷன் பத்தி அப்போ நியூ இயர் டைம்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பக்கம் தேடி அடைவாங்கன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ப்ளோரேட்டிவ் வந்து எழுதும்போது அவன் கிளிக் பண்ணி நேராக ஜாவா பேஜ் வந்து என்ன எந்த இன்டென்ட்ல அவன் இருப்பான், நம்ம எந்த இன்டென்ட் பண்ணணும், அப்போ அது நெகட்டிவ் தான். ஓகே, அதுதான் ஆங்கர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்றது. இப்போ இதில் பாருங்க, ஸ்கிரீன் ஷேர் ஆஃப்டர் நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜஸ்ட் கூகுள்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்ச் பண்ணேன் இல்லையா, விக்கிபீடியா ஸ்பான்சர் விக்கிபீடியா மேலே உள்ளதா. எஸ் சார், இது ஸோ போகும்போது இந்த மீன் இருக்கு இல்லையா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஹேண்ட்ஸ் உள்ளதான், இதெல்லாமே டைப் பண்ணி இந்த எண்ணில் பார்த்துக்கோங்க. ஒரு லிங்க் வர நான் இந்த பிளாக் இந்த சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்றதுதான் ஆங்கர் டெக்ஸ்ட். இதை நான் கிளிக் பண்ணா இன்னொரு பேஜுக்கு போற சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் கிளிக் பண்ணா அந்த வெப்சைட் இருக்கு. ஆல்ரைட், இப்போ இங்க சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் பார்த்தீங்கன்னா டீடைலா தான் இருக்கணும். Either it can be saved or relevant.
நான் எஸ்சிஓ சொல்லிட்டு எஸ்சிஓ போட்டு கீழே எஸ்சிஎம் பத்தி நான் பிடிச்சிருக்கோம், ஏன்னா அதுக்கு relevant. ஓகே, அண்ட் பட் பி வெரி ஷோர் அந்த பேஜுக்கு வரும்போது டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், URL எல்லாமே சேவ் யுவர் கீவேர்ட் அண்ட் இந்த பேஜ் டைட்டில் எல்லாமே சேவ் ஆகும். இப்போ இங்க வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் கிளிக் பண்ணோம், டைட்டில் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் எதுவும் கொடுக்கல, URL இருக்கு, கேனானிக்கல் டேகிங் இருக்கு. விக்கிபீடியா இப்போ எதுவும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம், நாம கொடுக்கலாம். ஓகே, விக்கிபீடியா கொடுத்தா இது பேஜ் தான், நமக்குள்ள இருக்கிற பேஜ் தானே. இப்போ நம்ம சரி, இப்போ எங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பேன், எப்படி கொடுப்பேன், எஸ்சிஓ கீழே டிஸ்கிரிப்ஷன் சும்மா எதை யூஸ் பண்றேன், சும்மா அதை கான்செப்ட் தான் சொல்லுங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, நீ ஆர்டிகிள் வந்து ஒரு சைட்ல போஸ்ட் பண்றேன், அதை கிளிக் பண்ணி ஒரு பேஜுக்கு வர யூஸ் ஆகும். அந்த பேஜ்ல டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், URL எல்லாமே சேமா இருக்கணும் அப்படின்னா அந்த பேஜ்ல இந்த மூணையும் எப்படி சேமா கொடுப்பீங்க, என்ன டூல் யூஸ் பண்ணி சேமா கொடுப்பீங்க? சரி, இப்ப நான் வந்து ஒரு ஆர்டிகிள் போட்டேன், ஒரு ஆர்டிகிள் போட்டேன், ஜாவா கோர்ஸ்க்கு ஆர்டிகிள், சரியா? அவன் கிளிக் பண்றான், நேரம் இங்க சரியா? அங்க என்னோட ஆங்கர் டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் ஜாவா ட்ரைனிங் கோயம்புத்தூர். அவன் கிளிக் பண்ணா நேரம். இப்போ இங்க டைட்டில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கோர்ஸ் இருக்கா, இங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கோர்ஸ் இருக்கா, இது இது மூணுமே சேம் ஆகும். அதாவது டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் URL should be same. ஓகே, இது இந்த மூணு எதை யூஸ் பண்ணி கொடுப்பீங்க? வேர்ட்பிரஸ் சைட் வேர்ட்பிரஸ் இத மூணு வேர்ட்பிரஸ் என்ன பண்ணி யோசிக்கிறது கிளிக் பண்ணி நேரம் வெப்சைட் தான். உங்க வெப்சைட் நீங்க ரேங்க் மேட்ரிக்ஸ் தான் இதெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. ஆஃப் பேஜ்ல ஆக்டிவிட்டி பண்ணாலோ அவன் நேரம் ரீடர் காலம் ஆன் பேஜுக்கு, ஆன் பேஜ்ல இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் அது வந்து வேலிடா இருக்கு. ஓகே, சோ இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் இது வந்து ஆங்கர் டெக்ஸ்ட், இது கிளிக் பண்ணி இந்த பேஜ் வருது, இது லேண்டிங் பேஜ். ஓகேவா, கிளியரா? எந்த பேஜுக்கு அது ரீடைரக்ட் ஆகி நம்ம போய் லேண்ட் ஆகும், that is called as landing page. எந்த லிங்க் கிளிக் பண்றோமோ that is called as anchor text. Anchor text வந்து we have 5 different types of anchor text. நான் சொன்ன கீவேர்ட் அப்படியே ப்ளைன் ஆப்லி மென்ஷன் பண்ணக்கூடாது வந்து. இப்போ DM கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், இதுதான் என்னோட கீவேர்ட். இந்த கீவேர்டு தான் நான் ஒர்க் பண்ணணும். ஆல்ரைட், இன்னும் வந்து branded launch, branded sales, branded இது exact, generic, maker, partial, partial. பிராண்டட்னா DM கோர்ஸ் கோயம்புத்தூர் ரெடியா, இது கூட DM கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அட் explore.it அப்படின்னு நான் என் பிராண்டோட சேர்த்து மென்ஷன் பண்ணி அது ஃபுல்லுக்கும் சேர்த்து நான் வந்து ஹைப்பர் லிங்க் எடுக்கணும். இதுதான் 70% யூஸ் பண்ணணும். 60% யூஸ் பண்ணணும். எக்ஸாக்ட்னா DM கோர்ஸ் இன் கோயம்புத்தூர்னு அந்த கீவேர்ட் அப்படியே நான் யூஸ் பண்றேன்.
இது நான் வந்து 10% ஓகேவா? ஜெனரிக் இது எப்படின்னா கிளிக் ஹியர், அப்ளை நவ், ரீட் மோர் அப்படிலாம் இருக்கு இல்லையா? அது வந்து இன்னொரு 10% யூஸ் பண்ணிக்கலாம். நேக்கடி வரலாம் பிளெயினா www.xic.com அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இது 10%. பார்ஷியல்னா டிஎம் கோர்ஸ் பயன்படுத்திட்டு நான் டிஎம் ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர் யூஸ் பண்ணலாம். தட் இஸ் பார்ஷியல். பார்ஷியல்ல ஒரு மிக்ஸ். இதை வந்து ஆங்கர் டெக்ஸ்ட் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஒரு ஆர்டிக்கல் நீங்க போஸ்ட் பண்றீங்கன்னா இது ஒரே இது எப்பவுமே கொடுப்பாரு. மாத்தி 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 தான் போயிடும். ஒரு இடத்துல போஸ்ட் பண்ண ஆர்டிக்கலையோ பிபிடியோ இன்னொரு வெப்சைட்ல போஸ்ட் பண்ண கொடுத்தாங்க. ஒரு ஆர்டிக்கல் ஒரு வெப்சைட் அத உங்க வெப்சைட்ல கூட நீங்க போஸ்ட் பண்ணுங்க. யூ போஸ்ட் இட் ஃபார்வர்ட். அதுக்கு அடுத்தது வேற ஒரு டாபிக் எழுதும். அதே டாபிக்கை நீங்க பண்ணலாம். ஆனா டைட்டில் வேற மாதிரி போட்டு கண்டென்ட் வாங்கி வச்சு ஆங்கர் டெக்ஸ்ட் நீங்க இதை ரொட்டேஷன் பண்ணி யூஸ் பண்ணுங்க. கீவேர்ட் கேன் பி ஆங்கர் டெக்ஸ்ட் ரொட்டேஷன் பண்ணிக்கணும். ஆனா கண்டென்ட் ஷுட் நாட் காப்பி பேஸ்ட் இருக்கக்கூடாது. அது என்ன நீங்க சாட் ஜிபிடி தான் எடுப்பீங்க. எனக்கு இதோடதே வேற வெர்ஷன் வேணும்னா கொடுத்துட போகுது. ஆனா ஒரு தடவை வேறு பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கிளியர். அது போலாமா? போகலாமா? Article submission article backlink techniques we have 12 types. So 13 press release commenting press release person use but commenting use. One வந்து directory submission, ரெண்டு article submission, மூணு guest posting, நாலு social bookmarking, அப்புறம் profile creation, form submission, web 2.0, comments with blog and comment, PPT PDF, image infographic, business listing. Okay, clear? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டைரக்டரி சப்மிஷன்ஸ். டைரக்டரி சப்மிஷன் ப்ரொஃபைல் கிரியேஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். You will see through each a day. Okay? Yes. So டைரக்டரி சப்மிஷன் எல்லா ஆக்டிவிட்டீஸும் இஸ் வெரி சிம்பிள். ஓகே? ஆனா யூஸ் யுவர் பிரெயின் அண்ட் இது ரொம்ப பண்ணணும். இப்ப நீங்க இன்டர்ன்ஷிப்குள்ள போகும்போது அவங்களுக்கு டார்கெட் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 10 பிளாக் சமைக்கணும். என்ன சொல்லுவாங்கன்னா 1500 கோடி பிளாக் எழுதிக்கணும். பட் வாட் ஹேவ் யூ லேர்ன்? நான் வந்து அந்த கிளாஸ்ல இருக்கேன். ஐயோ, that's it. Because 2500 words is not needed. அதுக்கு யார் என்ன சொல்றாங்களோ ஸ்டிக் ஆன் அண்ட் டெக்ஸ்ட் ரெண்டு போடும். ரொட்டேஷன்ல போடும். ஈஸியா இருக்கிறது பேக்லிங்க் யூனிக்கே பேக்லிங்க் எல்லாம் சொல்லுவோம். ஈஸியா இருக்கிறது இந்த ஒரு நீங்க பண்ற எஃபர்ட் எல்லாமே ஒரு 3 வருஷமோ இல்ல 5 வருஷமோ 10 வருஷமோ படிச்சு பாருங்க. இமீடியட்டா நடக்குது. இமீடியட்டா வந்து என்னன்னா கூகுள் வந்து அப்டேஷன் நீங்க ஒழுங்கா பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஒரு வெப்சைட் 140 வருது. திரும்பி 1வது இருக்கும். அதுதான் சொல்றது focus on the process, not the result. நீங்க
டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு கேஸ் தான் எடுத்து பண்ணிக்கலாம். சரி. புதுசா ப்ராடக்ட் வந்துருக்கு. ரெண்டு அதுதான் அந்த பேஜ் எல்லாமே ஊருக்கு புது புது website. அதுல தான் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. நீங்க தான் அதை நடத்தணும். லாஸ்ட்டுக்குள்ள பண்ணுவாங்க லாஸ்ட்டுக்குள்ள பண்ணுவாங்க இல்லையா? இப்படியே ஸ்லோவா இல்ல எதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னா அதான் சொல்றேன். ஜஸ்ட் ஃபாலோ வாட் ஐ செட் இன் கிளாஸ், அப்படியே ஃபாலோ. குறுக்கு வழி மட்டும் எப்பவுமே இருக்கு. ஓகே, அவங்க ஈஸியா வருது. ஏன்னா அவர் கிளாஸ்ல வந்து சொன்னாரு அது பண்ணா வந்து இதே கிடைக்க மாட்டேங்குது நம்ம போடும் போது whichever comes quick to you and easy to you will go like this. நான் சொல்றது ஒரு அஸ்திவாரம் போடுறதுக்காக சொல்லிட்டேன். இன்னைக்கு அது வராது. ஆனா ஒரு 6 மாசம் கழிச்சு அது வரும்போது அது புயலே அடிச்சாலும் போகும். They are employees. They are here to get result. You are not here to get result. You are here to get knowledge. அதனால இந்த 13 ஆக்டிவிட்டியுமே 13மே அவங்க சொல்லுவாங்க ஆர்டிகல் சப்மிஷன் ரெண்டு ஆக்டிவிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். கிடையாது. நான் சொன்னேன்ல சபஸ்மல் ஐயப்பன்றது டாக்டர் எழுதுறது. அமெரிக்காவை யூஸ் எனக்கு என்ன அசிங்கமா போச்சு. அது அப்ப எவ்வளவு ரிசர்ச் பண்ணுங்க. இது எப்படி இருக்கா யோசிக்க வேற வெப்சைட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்க காம்படிட்டரை நீங்க அனலைஸ் பண்ணிக்கிட்டே இப்போ உங்களுக்கு ஹங்கரியோட கேபிட்டல் எது தெரியும். அது ஹங்கரியோட பட்ஜெட்ல 9%. உங்களுக்கு காம்படிட்டர் பட்ஜெட் இருந்தா காம்படிட்டர் பிரச்சனை இருக்கா? யார்கிட்ட வந்து அவனா எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா தான் பெரிய ஆளுங்க அப்படி கிடையாது. நமக்கு கீழே இருக்கிறவனே தெரியணும், நமக்கு நேரம் எல்லாமே மார்க்கெட் ஒரு புது ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நீங்க ஆரம்பிச்சா எனக்கு தெரியும். அது நான் புது நம்மளும் புதுசா தான் ஆரம்பிச்சோம். எவ்ரி ஒன் ஸ்டார்ட் மீ யார் அண்டர்ஸ்டிமேட் பண்ணிடுவாங்க. அந்த இன்டர்ன் பையன் வந்து ஜாவா பேஜ் 36 இருந்துச்சு. பைத்தன் பேஜ் வந்து 24 இருந்துச்சு. சரவணா போய் 24 பேஜ் ரேங்கிங் எடுத்து ஒர்க் பண்ணி ஒரே வாரத்துல 7 இருந்துச்சு. அவன் இன்னொரு நல்லா இருக்கும். அவன் டெக்னாலஜிக்காக 36 40 வரைக்கும் அவன் வந்து சொல்லிட்டான் என்னால முடியல என்ன பண்ணாலும் அவனோட பேக்கிங் போறதா கீப் ஒரு நாள் திடீர்னு பார்த்தா 4 இருக்கு. ஸோ தட் இஸ் வாட் கீப் ஆன் டூயிங் இட். அந்த ப்ராசஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரே நாளா இருக்கும். அதே மாதிரி பிரவீன் வரனால எஸ்சிஓ ரேட்டு அவர் வந்து வெப் டெவலப்மெண்ட் கோயம்புத்தூர் ஒரு பேஜ்க்கு அவர் தான் பர்சனலா பண்ணிட்டு இருக்காங்க. 12வது இடத்துல வருது. ஒரு கூகுள் அப்டேட் வந்துருச்சு. நேரம் 140 140 சர்ச்ல வரவே அதுக்கப்புறம் 3.5 மாசம் மோதி இப்ப 16 3 மாசம் போச்சா 3 மாசம். இப்ப அந்த ஒரு ரிசல்ட் போகல அது கூகுள் இருந்து 3 மாசம் முன்னாடி வருது. அப்ப வந்து போச்சா. There is one. Do your process correctly, everything will go. Now going to the first one, that is directory submission. இது வந்து ஒரு ஆஃப்டர் இது நிறைய பேர் சொல்லுவாங்க இதனால பெரிய அது இது கிடையாது. எனக்கு வந்து எனக்கு இட்லி குடிக்கிறதுக்காக தோசை நல்லா இல்லைன்னா சொல்லுவேன். எனக்கு இதுல வந்து இந்த 13 இதுல எனக்கு சோசியல் இன்ஃபார்மிங் தான் எனக்கு ஈஸியா வருதுன்னா நான் சொல்லுவேன் அதுதான் வந்து நல்லா பேங்கிங் பண்ணி அதே பண்ணிட்டு எல்லாத்துலையும் டைரக்டரி சப்மிஷன் ஒரு பிரச்சனை என்னன்னா இது போட்டு மேபி ஒரு 6 மாசத்துல அவன் எடுத்துருவோம். பட் நம்மளால ஒன்றே வச்சுக்கணும் அர்த்தம் போட்டுட்டே தான் இருக்கு. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா டைரக்டரி அப்படின்னா நம்மளோட டீடைல் கம்பெனியோட டீடைல்
எல்லோ பேஜஸ் சொல்லி முன்னாடி எல்லா வீட்லயும் ஒரு ஃபோன் டைரக்டரி. அது திரும்பி பார்த்தா பேரு பேரு, நம்பர் இருக்கும். எந்த படம் நம்ம எந்த படத்துல சர்வ போயிருக்கான்ட்டு டைரக்டரி இருக்கு. yeah, அதே மாதிரி இப்போ அப்பார்ட்மெண்ட்ல நான் ஒன்று பண்ணியிருக்கேன். பிசினஸ் டைரக்டர் எதுக்குன்னா உள்ள டியூஷன் டீச்சர் இருப்பாங்க, உள்ள வந்து வெப்சைட் டிசைனர் இருப்பாங்க, உள்ள வந்து ஸ்டிச்சிங் பண்றவங்க இருப்பாங்க, இவங்கெல்லாம் இருக்கும். ஆனா யாருக்கும் யாரும் தெரியல. 560 வீடு இருக்கு, 560 வீடு 300 பேர் பிசினஸ் ஓடுறாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், டைரக்டர் உன் பேர் என்ன, உன் அப்பார்ட்மெண்ட், உன் மொபைல் நம்பர், உன் வெப்சைட் இருக்கு, நீ என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு, ஓப்பனிங் ஹவர்ஸ், க்ளோசிங் ஹவர்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பிசினஸ் வரும். எனக்கு அது வருது, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஓகே நீங்க சிக்கன் வாங்கணும், நான் வந்து யாராவது சிக்கன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னா ஹோம் டெலிவரி இருக்குங்களா, இல்ல எனக்கு ஒரு போன பர்த்டே வருது, யாராவது ட்ரெஸ் ஸ்டிச் பண்றவங்க இருக்காங்களா, தட் இஸ் கால்ட் அஸ் டைரக்டரி. இந்த டைரக்டரி என்ன பண்ணுவோம்னா உங்களோட எஜுகேஷனுக்கு அந்த கேட்டகரி உள்ள போனா நம்ம டீட்டெயில் இருக்கும். ஸோ யாரும் தேடினாங்கன்னா நம்ம லிஸ்டிங் இருக்கும், கிளிக் பண்ணா வெப்சைட். இது வந்து இது எல்லாமே வந்து பேங்கிங் பில்டிங் ஆக்டிவிட்டி தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட ஒரு மூணு பேர்த்தையுமே டைரக்டரி சப்மிஷன் பண்ணணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம கம்பெனி டீட்டெயில் இருக்கு இல்லையா, அதை இருக்குன்னு டைப் பண்ணி கண்டுபிடிச்சு நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், வெப்சைட் இருக்குது. ஏன்னா டைரக்டர் சப்மிஷன் நீங்க ஒவ்வொன்றுலேயுமே டைப் பண்ணிட்டு சொல்லிட்டு டைரக்டர் அதில் நீங்க எவ்வளோ போஸ்ட் பண்ண முடியும். இது டூப்ளிகேஷன் கிடையாது. ஆர்டிகிள் மட்டும்தான் டூப்ளிகேஷன் பண்ணக்கூடாது. இதுல நீங்க போட்டுட்டு போயிட்டே இருக்கு. நம்ம கிட்ட போஸ்ட் பண்றதுக்கான வெப்சைட் இருக்கு, எங்க போய் போஸ்ட் பண்ண தெரியுமா, அது நம்ம டீட்டெயில் இருக்கு. டைரக்டரி சப்மிஷன் ஒரு பேக்எண்ட் பில்டிங் பாலிசியும் ஆக்டிவிட்டியும் தெரியும். ஆனா வெப்சைட் எது எனக்கு தெரியாது. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணுறா, நேராக கூகுள்ல போயிட்டு இன்னொன்று கூகுள்ல போய் ஒரு லிஸ்ட் கொடுப்பாரு. உடனே 700 சைட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அந்த 700 சைட்ல 70 சைட்டு தான் வரும். சரியா, ஒரு சில சைட் வந்து காசு கேட்பேன், நான் காசுலாம் கொடுக்குறேன், அப்ப அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறேன். ஒரு சில சைட் வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சு, ஒரு சில சைட்டு சும்மா பேர் நினைக்கிறோம், அதுவுமே காமிக்கிறோம். இதோட ப்ராம்ப்ட் என்னன்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ராம்ப்ட் தான் கடைசி வரைக்கும் எல்லா சர்வீஸும் வரும். ஃப்ரீ ஹை டிஏபிஏ, டிஏபிஏ என்ன, பேஜ் தான். ஃப்ரீ ஹை டிஏபிஏ sites for directory submissions. ஓகேவா, என்னோட சூஸ் பண்ற சைட் மினிமம் டொமைன் அத்தாரிட்டி ஒரு 20 இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஸ்பேம் ஸ்கோர் வந்திருக்கும், அது வந்து 10க்கு கீழே இருக்கும். ஸ்பேம் ஸ்கோர் 10 கீழே, டொமைன் அத்தாரிட்டி 20. ஏன்னா மோஸ்ட்லி யாராவது காட்ட இது போட்டோம்னா கூகுளே வந்து ஒரு 5 4 கொடுத்துருக்காங்க. ஆனா இதெல்லாம் பேரா இருக்கும், நான் காமிக்கிறேன். இப்போ 400+, 500+ இதெல்லாம் போட்டிருக்காங்களா, நான் வந்து இந்த சைட் ஓப்பன், சரியா, வந்துச்சு. இப்போ இது என்ன கம்பெனி, சர்வீசஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வெப் டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் ஆட்டோமேட்டிக்லி திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆர்டிகல். புரிஞ்சா, நம்மளோட கீவேர்டு என்ன வருது, ஃப்ரீ ஹை டிஏபிஏ டைரக்டரி சப்மிஷன் சைட், ஐடிஏ டைரக்டரி சப்மிஷன் சைட், அதான் கீவேர்டு கொடுத்துருக்காங்க. நேரம் இது உள்ள வந்துச்சா, உள்ள வந்து கீவேர்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து விக்கிபீடியா எக்ஸ்ட்ரா லிங்க் கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டே இருக்கா, டைரக்டரி சப்மிஷன் சைட் போட்டுருக்காங்க.
இது வந்து கீழே அவன் சைடில் போட்டுருக்கான் எவ்வளோ தமிழ் அப்படி இருக்குது. இப்போ நான் அதில் வந்து பார்த்தேன். இப்போ நீங்க அதே மாதிரி பார்ப்பீங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு டிராஃபிக்கா நமக்கு இந்த கம்பெனி என்ன கம்பெனின்னு பார்க்கணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வெப்சைட் டிசைன். ஸோ ஒன்று படிக்கிறவர் யூஸ் பண்ணுவான், இல்லை வேற ஏதாவது சர்வீஸ் இருக்கிறவர் இதை யூஸ் பண்ணுவான். அவனுக்கு ஒரு விசிபிலிட்டி தானே. இதுல இருந்து ஏதோ லீஸ் நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும். நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு எக்ஸல் ஷீட், கூகுள் ஷீட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நீங்க இன்டர்ன்ஷிப் ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு டேட் போட்டுட்டு நான் இந்த சைட் இந்த யூஆர்ல இந்த ஆக்டிவிட்டி சப்மிஷன் நான் போடுறேன் அப்படி மென்ஷன் பண்ணுறேன். ஆர்டிகிள் சப்மிஷன் பண்ணும்போது இந்த சைட்ல இந்த ஆர்டிகிள் நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஆர்டிகிளோட லிங்க் நீங்க ரைஸ் பண்ணுங்க. ஏன்னா திருப்பி நம்ம ரீல்ஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு மறந்து போயிடும். அதனால இந்த எக்ஸல் ஷீட்டை வந்து கிளியரா எடுத்து. இப்போ ஆர்டிக் டைரக்டர் சொல்லி ஒரு சைட் நீங்க கிளிக் பண்ணு. You need to keep on researching it. நான் இப்போ 2 சைட் எடுத்துருக்கேன். நீங்க 2 சைட்லாம் பார்த்தா டெய்லி நீங்க 2 சைட் இந்த 13 இஃப் யூ ஆர் இஃப் யூ வாண்ட் டு பி an SEO எக்ஸ்பர்ட், நீங்க ஒரு இன்டர்வியூ போகும்போது ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி எவ்வளோ ரெஃபரிங் பண்ணி கேட்குது. ரெஃபரிங் பண்ணி இந்த வெப்சைட் தான் ரெஃபரிங் பண்ணி அந்த அடுத்த வெப்சைட் நம்ம எடுக்கிறோம். அந்த 700+ சைட் போக்குறதுல அந்த 700 தான் ரெஃபரிங் பண்ணி. அது 7 போடுறது அது எல்லாம் ஒர்க்கிங் இயர் அவன் வந்து அவங்களோட ப்ராக்டிக்காக உள்ள அதுல மேல 10 கண்டிப்பா ஒர்க்கிங் இருக்கும். அவன் எப்ப போட்டுருக்காங்க யாருக்கு அவன் 2 வருஷம் முன்னாடி அதான் ஒர்க்கிங் இருக்காங்க யாருக்கு. இப்போ இந்த இந்த வருஷத்துக்கு முன்னாடி போட்டாலும் அந்த அந்த இந்த இதுல மேலே காமிச்சிட்டே வரும். இது நான் வந்து அடிக்கடி கிளிக் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு மேபி அந்த கேஷ் அப்படியே ஸ்டோர் ஆகிக்கணும். உங்களுக்கு நீங்க சர்ச் பண்ணும்போது மேபி வரும். ஆனா 2 இயர்ஸ் கழிச்சு அது கண்டிப்பா கீழே போயிருந்தா இல்ல அவன் ஆர்கனைஸ் பண்ணிட்டே இருந்தா இருக்கும். கண்டிப்பா நிறைய விசிட்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்கன்னா கூகுள் என்ன நினைக்கணும், அப்ப இது ஜெனியூனா இருக்கா, கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூகுளுக்கு என்ன தேவை, கூகுளோட ஆடியன்ஸ் வந்து கரெக்டான போய் லேண்ட் ஆனது. அவனுக்கு எக்ஸ்ப்ளோர் கொடுத்தா என்ன, டீம் கொடுத்தா. இப்போ நேரம் வெப்சைட் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராம்ப்ட் போட்டு வெப்சைட் இருக்கு. ஸோ வெப்சைட்டை கண்டுபிடிச்சிட்டேன். வெப்சைட் கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் ஸ்பேம் ஸ்கோர் செக் பண்ணணும். என்னோட வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு இந்த பாஸ் அப்படின்ற அது நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்களா பண்ணிருக்க என்ன பண்ணுது செகண்ட் ஸ்டெப் வந்து இதுல போய் இந்த பாஸ் அப்படின்ற வச்சுக்கணும். அப்ப இங்க பேஜ் அத்தாரிட்டி டொமைன் அத்தாரிட்டி நான் சொன்னல இது வந்து you need to have it above minimum 20. ஒரு மாசத்துல 1000 செக் பண்ணும். நான் என்ன பிரச்சனை நான் என்ன பண்றேன்னா இது லாகின்ல வச்சுக்கோன்னா எல்லா வெப்சைட்டுக்குள்ள போனாலும் இவங்க வந்து கேல்குலேட் பண்ணிட்டே இருக்கும். அதனால எனக்கு ஃபோன் பண்ணி முடிச்சு இதை செக் பண்ணணும். ஸ்பேம் ஸ்கோர் தாயுமா அதையும் செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு தென் யூ நீட் டு சி இஃப் இட் இஸ் அ டூ ஃபாலோ ஆர் நோ ஃபாலோ. ஏற்கனவே இங்க நிறைய பேர் மென்ஷன் பண்ணிருக்கல. இப்போ நான் எஜுகேஷன் இருக்குல்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் கிளிக் பண்ணேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸா போட்டிருக்கான். இதுல வந்து ஆர்டிகல் சப்மிஷன்லாம் கிடையாது. இதுல வந்து ஆட் வந்துருப்பாரு. இது நான் கிளிக் பண்ணாதீங்க. இப்படி வந்திருக்கா இங்க வந்து இது மேல வச்சு ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு கொடுத்தா இங்க
என்ன இது நோ ஃபாலோ மென்ஷன் ஆகிருந்தா இதுதான் நோ ஃபாலோவிங். இல்லாட்டினா இட்ஸ் டூ ஃபாலோவிங். ஸோ இதுதான் டூ ஃபாலோ வெப்சைட். ஓகே, அப்போ நம்ம எழுதுறோம். தென் யூ நீட் டு டவுன்லோட் ஒன் மோர் பிளகின் தட் இஸ் சிமிலர் வெப் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணி. இது எதுக்குன்னா அந்த வெப்சைட்டுக்கு நம்ம மந்த்லி என்ன டிராபிக் உள்ள வர்றாங்கன்னு ஆகும். வெறும் 10 பேர் தான் வராங்கன்னா அந்த சைட்ல போய் என்ன சரியா? அதனால வீடு சீர் பார்த்தீங்கன்னா 5000 பேர் வராங்க. டீசன்ட், பிரச்சனை இல்லை. இந்தியால லிஸ்ட் ஆயிருக்கு எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்கு. நீங்க வந்து அமெரிக்கா டார்கெட் பண்றீங்க, இல்ல வந்து சரி ஆஸ்திரேலியா டார்கெட் பண்றீங்க. ஆனா ஆஸ்திரேலியன் ஆடியன்ஸே கிடையாது. இதா இருக்குன்னா இன்ஸ்டாகிராம் தேவை. ஸோ இப்போ நம்ம பேக்லிங் எடுக்கிறதுனால ஓகே. இப்போ அது வந்து இது வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் கான்செப்ட் எனக்கு தெரியும். ஸோ ஓரளவு டீசெண்டான மந்த்லி விசிட் வருது. இப்போ நம்ம நேரடி பார்த்தோம்னா எல்லா சைட்லேயுமே இப்படிதான் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. நீங்க போய் தேடி பாருங்க. நீங்க வந்து சப்மிட் லிங்க் இருக்கா, அதை போய் கேட்கலாம். சரிங்களா? ஆர்பிட் டைரக்டரி இருக்குது. நான் சொன்ன அதே ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிட்டு இங்கே சப்மிட் லிங்க் இருக்கா. இந்த மாதிரி ஈஸியா எல்லா சைட்டுமே இருக்காது. நான் சொல்லிடுறாங்க போயிட்டு என்ன சப்மிட் லிங்கே காணும் எங்கேயாவது மூலையில சொல்லு. நம்ம தான் தேடி எடுக்கணும். சப்மிட் லிங்க் வந்து என்ன கேட்குது, டைட்டில் இதுதான் கேட்டிருக்கான டிஸ்கிரிப்ஷன் யுவர் நேம் கொடுத்து பார்ப்போம். டைட்டில் பைத்தன் கோர்ஸ் இதெல்லாம் நீங்க டைப் பண்ணி வச்சுக்கோங்க. கேட்டகரி கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். எஜுகேஷன் ரொம்ப link submitted and awaiting approval. அப்ரூவ் ஆன உடனே நம்மளுக்கு வந்து லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க ரேட் ரைட்ஸ் ஏ கோர்ஸ் மாதிரி வந்துச்சா இது டைப்ல பேக்லி ஈஸியா இருக்கா. இங்கே வந்துச்சா பைத்தன் கோர்ஸ் மாதிரி எல்லாம் இது வந்து நீங்க புரியல இது மென்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம். மென்ஷன் ஆகலனாவே டூ போகலாம். மென்ஷன் ஆகும் நோ போகலாம் மென்ஷன் ஆகும்.
இப்போ நான் ஏன் வந்து அடிக்கடி செக் பண்ணுங்கன்னா, நீங்க எக்ஸ்ப்ளோர் ஐடி காம்படிஷனுக்கு முன்னாடியே வந்து போட்டுருந்தாங்க. அவன் இந்த உள்ள இருக்கா? இவன் எடுத்து விட்டானா? அப்படின்லாம் நம்ம செக் பண்ணணும். சோ இப்போ என்ன பண்றேன், இப்போ வந்து அதனால அந்த கூகுள் ஷீட் போடுங்கன்னு சொல்லி. ஓகே. ஸோ இதுதான் வந்து டைரக்டரி சப்மிஷன், த ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. ஓகே. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் சொன்ன அந்த ப்ராம்ப்ட் வச்சு போய் ஆளுக்கு சேம் சிமிலர் வெப்சைட் இருக்காதீங்க, வேற வேற சிமிலர் சேம் வெப்சைட் இருக்காதீங்க, வேற வேற வெப்சைட் சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் ஐடி.com யூஆர்எல் வச்சுட்டு நான் கொடுத்தாலே அந்த டீட்டெயில் அதே மாதிரி ஏஐ கோர்ஸுக்கு நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு நீங்க வந்து பைத்தான் கோர்ஸ் அந்த மாதிரி ரெண்டு வெப்சைட் கோர்ஸ் போட்டு எனக்கு ஒரு லிங்க் கொடுக்க கிளியரா. Yes, sir. டைரக்ட் சப்மிஷன் ஒரு ஆக்டிவிட்டி. இதே மாதிரி 13 டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு ஆக்டிங் எடுக்குது. இப்ப நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் அந்த ப்ராம்ப்ட் போட்டு வெப்சைட் எடுத்து அதுக்கடுத்து டிஏபிஏ செக் பண்ணுங்க. மாஸ் நீங்க லாகினை கிரியேட் பண்ணலையா? அந்த மாஸ் லாகின் ஒன்று பண்ணுங்க. நான் பண்ணும்போது பேரலாக பண்ணுங்க. மீட்டிங்ல ஜாயின் பண்ணுங்க. ஏன் லெஃப்ட் ஹேண்ட் மாஸ் லாகின்ல ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிருங்க. Okay. சைன் அப். இப்ப மெயில் ஐடி என்ன? Digital marketing policy. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் KALWES WERAN. RAN. Yeah, your browser has been temporarily blocked ன்னு வருது. உங்க இது கொடுங்க நிவேதா லேப்டாப்ல. browser has been temporarily blocked. வேற browser வச்சுக்கேன். வேற browser இருக்கும். Edge இருக்குல்ல. Yes, sir. Edge இருக்கும். இல்லைங்க. நீங்க ட்ரை பண்ண உங்களுதுல மாஸ் லாகின் காமிக்குது. Just log in, type CSRF open. டோக்கன்ஸா?
அதே தான் இதுலயும் வருது. இது ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. மாஸ் ப்ரோ. சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். நான் வேற பார்க்க ஃப்ரீயா. சரி இப்போ அதை பண்ணுங்க, நான் வேற பார்த்து சொல்றேன். இதுக்கெல்லாம் நான் காசு கேட்பேன். என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீயாக்கு யூஸ் பண்ண வச்சுட்டு நமக்கு செட் ஆயிருக்கல நான் வந்து இப்போ காசு கொடுப்பீங்க. ஜியோ மாதிரி ஜியோ ஹாட்ஸ்டார் ஓ மாதிரிடே இன்டர் வந்து எப்போ சார் இந்த வீக்கா இல்லை நெக்ஸ்ட் வீக் ஆனா ஆறாடிலேருந்து இந்த காலேஜில் வர ஆர்ட்ஸ் அண்ட் இன்டர்நெட் எக்ஸாம் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க சார். இந்த ஆமாம். அது சொல்லி யூஸ் பண்ணேன் அந்த மாதிரி ஆமாம் இன்டென்சிவ் போயிட்டு தான் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு சொல்லி வச்சிருந்தேன். சரி சொல்லி